அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். உங்களுக்கு தான் காலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா உங்களுக்கு தான். எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே. பரலோக ராஜாவே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே. பரிசுத்தர் பரிசுத்தர் சொல்லுங்க. பரலோக ராஜாவே. பரிசுத்தர் பரிசுத்தர் ஆமென். பரலோக ராஜாவே. பரிசுத்தர் பரிசுத்தர் அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் நீங்கி எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் நீங்கி எல்லாம் மறைந்துவிடும். அதற்காக மகனே அதற்காக மகனே
கலங்காதே மகனே, கலங்காதே. பிரயாணத்தில் மேடு உண்டு, பள்ளங்களும் உண்டு. பிரயாணத்தில் மேடு உண்டு, பள்ளங்களும் உண்டு. மிதித்திடுவா தாங்கிடுவா, மிதித்திடுவா தாங்கிடுவா. மக்கள்கள் உனக்கொண்டு மறவாதே, மாட்டார்கள் உனக்கொண்டு மறவாதே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வதோ, எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. பிரியமானவனே, ஆத்துமா வாழ்வதோ, எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. நெருங்கி வரும் பாவங்களை, நெருங்கி வரும் பாவங்களை முரறி தள்ளி விட்டு ஓடு மகனே, உதறி தள்ளி விட்டு ஓடு மகனே. பிரியமானவனே, ஒரு ஆத்துமா வாழ்வதோ, எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவனே, ஒரு ஆத்துமா வாழ்வதோ, எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. லா 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 லா. குதூகலம் கொண்டாட்டமே, இயேசுவின் சன்னிதானத்தில் குதூகலம் கொண்டாட்டமே. ஆனந்த ஆனந்தமே, ஆனந்தம் ஆனந்தமே, என் நண்பர் திருப்பாதத்தில் குதூகலம் கொண்டாட்டமே. இயேசுவின் சன்னிதானத்தில் இயேசுவின் சன்னிதானத்தில் பாவமெல்லாம் மறந்து நோய்களெல்லாம் தீர்ந்து இயேசுவின் ரத்தத்தினால். பாவமெல்லாம் மறந்து நோய்களெல்லாம் தீர்ந்தது இயேசுவின் ரத்தத்தினால். கிறிஸ்துவுக்கு வாழ்வு கிருபையால் மீட்டு பரிசுத்த ஆவியினால். கிறிஸ்துவுக்கு வாழ்வு கிருபையால் மீட்டு பரிசுத்த ஆவியினால். ஒரு ஆத்துமா வாழ்வதோ, எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. லா 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 தேவாதி தேவன் தினதோறும் தங்கும் தேவாலயம் நானே. ஆவியான தேவன் அச்சாரமான அதிசயம் அதிசயமே. ஆவியான தேவன் அச்சாரமான
அதிசயமே குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில் ஆவியானவரே ஒரு போதும் கைவிடார் ஒரு நாளும் விலகிறார் ஒரு போதும் கைவிடார் ஒரு நாளும் விலகிறார் ஒரு நாள் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். முயற்சி பாடுமா ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். எனக்காக மரித்தாரே சுமந்தாரே எனக்காக மரித்தாரே என் பாவம் சுமந்தாரே ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. வானத்துக்கு நேராக கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா 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 ஒரு போதும் கைவிட்டார் ஒரு நாளும் விலகிறார் ஒரு போதும் கைவிட்டார் ஒரு நாளும் விலகிறார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். சொல்லுங்களேன் ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். எல்லா நாவுகளும் ஆரம்பிச்சு துதிகள் மத்தியில் வாசம் செய்வோம். Thank you, Father. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. We love you. Thank you, Jesus. எங்கள் மத்தியில் வாசம் செய்கிறோம்.
தேவா பிரசன்னமே இறங்கிய வந்திடுவே. தேவா பிரசன்னமே இறங்கிய வந்திடுவே. தேவானின் மகிமை நம்மை பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவானின் மகிமை நம்மை பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுவே. தேவா பிரசன்னமே வந்திடுவே. தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கு நிற்கிறார். தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கு நிற்கிறார். தேவனின் மகிமை நம்மை பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. இறங்கியே வந்திடுவே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுவே. குரல் உயர்த்தி கரங்கள் வானத்தை உயர்த்தி சொல்வோமா? வருகிற புதிய மாதத்தில் புதிய மாறாத தெய்வம், நம்முடைய சின்னத்தை மாற்றுகிற தெய்வம், யுகாயுகமான ஆளுகிற செய்கிற தெய்வம். அதை பார்த்து சொல்வாங்க. எல்லா நாளும் அவரை துதிப்பதாக, எல்லா உதடுகள் அவரை உயர்த்துவதாக. He deserves all the glory, all the honor, all the praises. Nothing matches God. Nothing matches God. Nothing matches God. God is God. கர்த்தராகவே இருக்கிறார். கரகோஷத்தோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்த. நீர் கர்த்தராகவே இருக்கிறார். இம்மற்றும் கர்த்தராக உற்சாகத்தோடு ஜனமே கர்த்தராக இருக்கிற ஆண்டவரே, ராஜா நன்றி ஆண்டவரே. நன்மைகளின் நாயகனே, நீதி நியாயாதிபதியே, வழக்காடுகிறவரே, சிறந்தவரே, நல்லவரே, நான் போதவரே, நான் நன்றி செலுத்துகிறேன். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஒரு 2 நிமிடம் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபத்தில் தலைத்திருப்போங்க. Let's wait upon God. கர்த்தாவே இரக்கமாயிருங்க, தயவாயிருங்க. உடைய ஹோலி பிரசன்ஸுக்காக ஜெபிக்கிறேன், பரிசுத்த பிரசன்னத்துக்காக ஜெபிக்கிறேன் தகப்பனே. கர்த்தாவே நீதி உள்ளவரே, நீதியின் நியாயாதிபதியை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. பரிசுத்தர் 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 பரிசுத்தர். உங்களுக்கு ஈடு யாராக இருக்க முடியும் தகப்பனே? உங்களை நாங்கள் யாருக்கு ஒப்பிட்டு பேச முடியும் தகப்பனே? ராஜாதி ராஜனே, மாசற்ற உள்ளவரே, மகிமையானவரே, சிறந்தவரே, நல்லவரே, நல் போதகரே, நல் நாயகனே. ரபா லேபே ரூபா காபா ரியாந்தர போ ஷெரி பே துரபோ ரபாங்கர போ ஷெரி பே குரமாந்தரபா. Fire of God, 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 fire of God. ஆண்டவரே உங்களுடைய பிரசன்ஸால் எங்களை நிரப்புங்க, உங்களுடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புங்க, உங்களுடைய பிரசன்னத்தினால் நிரப்புங்க, உங்களுடைய பிரசன்னத்தினால் நிரப்புங்க, பிரசன்னத்தினால் நிரப்புங்க. ஆண்டவரே உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டாகட்டும் தகப்பனே. In the name of Jesus, in the name of Jesus, in the mighty name of Jesus. Rabba lebe ruka rabba riga rabba. ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யத்தை கற்றுகிற பிள்ளைகளாக எங்களை நியமித்து நீங்க வைத்ததுக்காக உண்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ராஜாவுடைய நாமம் மகிமைப்படட்டும், அப்பாவுடைய நாமம் மகிமைப்படட்டும். இதுவரைக்கும் நீங்க நடத்திருக்கிறீங்க, இனி நீங்க நடத்தினீங்க. என்னமா இருக்கிறீங்க? வல்லவராக சொல்லுங்க. ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, நீங்க வல்லவராக இருக்கிறீங்க தகப்பனே. நீங்க வல்லவராக இருக்கிறீங்க ராஜா. Nothing can stop God's presence. ஆண்டவரே சபையை நாளுக்கு நாள் அதை விருத்திக்குள்ள கொண்டு போங்க, வளர்ச்சிக்குள்ள கொண்டு போங்க, அபிஷேக துவாரத்துக்குள்ள கொண்டு போங்க, கிருபை துவாரத்துக்குள்ள கொண்டு போங்க. இயேசுவின் நாமத்தினால, இயேசு கிறிஸ்து நாமத்தினால let the fire of the Holy Spirit ஆண்டவரே ஆக்கிபை பண்ணிட்டுங்க. ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால அப்பா உங்களுடைய நீதி வலது கரத்துக்குள்ளே தாழ்த்தி ஒப்பு கொண்டுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். எத்தனை பேர் ஆண்டுடைய சமூகத்தில் சந்தோஷமா இருக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க என்ன பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய ஆண்டவர் நமக்கு பலத்தை ஆண்டவர் தந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சில வாரங்களாக மாதங்களாக கூட சொல்லலாம் அப்பாவுடைய மகிமை, அவருடைய பரிசுத்த தனம், கிருபை மேல கிருபை, இந்த 3 துவாரங்களை கொண்டு நாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க பார்த்துட்டு இருக்கிறோம். இதுதான் கிறிஸ்தவத்துடைய ஹையஸ்ட் லெவல். இதுக்கு மேல ஒரு லெவல் என்ன இல்லைங்க. நாம் சிலர் சொல்லுவோம் அவங்க மகிமையில கடந்து போயிட்டாங்கன்னு சொல்லுவோம். சிலர் மிருத்யு வீட்டுக்கு போகும்போது சொல்றாங்க இல்லைங்களா. சிலர் சொல்லுவோம், நம்ம சென்னை பாஷையில சொல்லுவாங்க செத்து போயிட்டாங்க அப்படிவாங்க. நீங்க இன்னொரு மொழியில சொல்லுவாங்க காலம் ஆயிட்டாங்க. இந்த வார்த்தையெல்லாம் நீங்க யூஸ் பண்றது நீங்க என்னங்க அனுதினமா நம் கேள்விப்படுகிற விஷயம். ஆனா கிறிஸ்துவுக்குள் பேசப்படுகிற வார்த்தை அவர்கள் நித்தியத்துக்கு சென்றிருக்கிறார்கள், மகிமைக்கு போயிருக்கிறாங்க. அதுதான் லாஸ்ட். இதுக்கு மேல என்ன இல்லைங்க, மேல அதுக்கு மேல ஒரு இடம் என்ன இல்லைங்க, கிடையவே கிடையாது. தட் இஸ் தி லாஸ்ட் பிளேஸ். சோ சபையில் இருக்கும்போது நமக்கு தேவ பரிசுத்த தனம் நமக்கு தேவை. ஹோலினஸ் மேட்ச் பண்றது ரொம்ப கஷ்டம். பரிசுத்தத்தை மேட்ச் பண்றது என்னதுங்க, பரிசுத்தமா வாழ்றதே ரொம்ப கஷ்டம். அது பரிசுத்தத்தை மேட்ச் பண்றது என்னங்க. சோ பரிசுத்தத்தை மேட்ச் பண்றதுக்கு தான் நாம் சபைக்கு வருகிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், ஜபத்துல ஈடுபடுகிறோம், உபவாசம் எடுக்கிறோம், ராபோசனத்துல இருக்கிறோம், நாங்க ஐக்கிய துவாரமாக இருக்கிறோம். இந்த விஷயங்கள் இல்லாத நாம் கொடுக்கிற விஷயத்துல இருக்கிறோம். இவைகள் எல்லாம் ஒரு நம்மளுடைய அடித்தளத்தினுடைய பகுதிகளை இன்னும் அது ஸ்ட்ராங் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. அது இன்னும் உங்களை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறது. நீங்க முழுமை அடைந்த பிறகு நாம் பூமியில் இருக்க போகிறது. முழுமை அடைந்த பிறகு நாம் எங்க இருக்க போகிறோம்? எங்க இருக்க போறோங்க? அவருடைய நித்தியத்துக்குள் நாம் போக போகிறோம். ஆனா பூமியில் இருக்கிற நாட்களை இந்த 3 அரங்கங்களை நீங்க பிராக்டிஸ் பண்ணி ஆகணும். ஒண்ணு பரிசுத்தம், அடுத்தது தேவ மகிமை கொண்டவர்களாக பாருங்க. உங்ககிட்ட இருக்கிற அந்த பிரசன்ஸ இங்க இருக்கிற யாரும் பறித்துக் கொள்ள முடியாது. என்னங்க, ஒரு கிறிஸ்தவன் தன்னுடைய தேவ பிரசன்னத்தினால நான் அடையாளம் கொள்ளுகிறேன்.
அவனுக்கு ரெஸ்பெக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அவன்கிட்ட இருக்கிற பணமும் பேரும் புகழ்ச்சி அல்ல. அவன்கிட்ட ஏதோ வினோதமா ஒரு விஷயம் இருக்குதுன்னா காடுடைய பிரசன்ஸ், காடுடைய மகிமை அவங்ககிட்ட இருக்குது. அதுதான் சொல்லும் போது நீங்க அந்த மகிமைன்ற வார்த்தையை பார்க்க போகும்போது யூ கேரி காட்ஸ் பிரசன்ஸ், ஆண்டுடைய மகிமையை சுமக்கிறவர்களாக மாறுகிறீர்கள் விசுவாசிக்கிறவங்க. சோ நான் உங்களுக்கு ஏற்கனவே போன வாரம் நான் உங்களுக்கு நிறைய விஷயத்தை சொல்லியிருப்பேன். ஒண்ணு, அவருடைய பரிசுத்தம் சொல்லும் போது தெய்வீக தனமாக இருக்கு. என்னவா இருக்குதுங்க? பரிசுத்தம் என்னங்க? தெய்வீகத்துக்கு ஒப்பாக இருக்கிறது. மகிமை சொல்வது அவருடைய பிரசனத்துக்கு ஒப்பாக இருக்கு. இப்போ நம்ம எல்லாருமே எங்க வந்திருக்கிறோங்க? அவருடைய பிரசனத்துக்குள்ள வந்திருக்கிறோம். சோ அவருடைய பிரசன்ஸ், அவருடைய மகிமை சொல்வது அவருடைய என்னவா இருக்குதுங்க? பிரசனத்துக்குள்ள வந்திருக்கிறோம். மூன்றாவது விஷயம், ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நாம் கிருபையின் மேல் கிருபை கொண்டவர்களாக என்ன பண்ணுங்க? இதுதான் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். வாரமா எத்தனை வாரமா என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? நம்ம ஒர்க் பண்ணிட்டு எது மேல? கிருபையின் மேல கிருபை. இப்பொழுது இந்த 4 வாரத்துல சிலர்கள் இந்த வாரம் தான் வந்திருப்பாங்க, சிலர் போன வாரம் வந்திருப்பாங்க, அதுக்கு முன்னாடி இன்னொரு வாரம் வந்திருப்பாங்க, இன்னும் சிலர் ஃபர்ஸ்ட்ல இருந்து வந்திருப்பாங்க. இப்ப 4 வாரம் பிரசங்க கேட்டவங்களுக்கும் இந்த வாரம் கேட்கறவங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குமா? வித்தியாசம் எஸ் இருக்கும். அதுதான் பேரு கிருபையின் மேல் கிருபை. என்னுடைய அடித்தளத்திலிருந்து நான் மேலாரங்கத்துக்கும், என் மேலாரங்கிலிருந்து இன்னொரு மேலாரங்கத்துக்கு நான் என்ன பண்றேங்க? சர்ச்சுக்குள்ளேயே என்ன இருக்குதுங்க? நமக்குள்ள கிறிஸ்துக்குள் இருக்கிற ஒரு போட்டி இருக்குது, வளரணும்ன்ற போட்டி இருக்குது. என்னங்க? அதிகமா ஜெபிக்கணும்னு ஒரு வார்த்தை இருக்குது, அதிகமா வேதத்தை வாசிக்கணும்னு இருக்குது. ஆனா கிறிஸ்துக்குள்ள நமக்குள்ள போராம இருக்கு. நாங்க புரிஞ்சுச்சா? ஒரு ஆமென் சொல்லி எதிர்ப்பாங்க. இது ஊழியக்காரமும் இதுக்குள்ள கொண்டு வர முடியுமா? எஸ், அவரும் ஒரு போட்டியாளரை நீங்க கொண்டு வரலாம். என் ஊழியக்காரை காட்டிலும் நான் அதிகமா ஜெபிப்பேன். நாங்க ஒரு ஆமென் சொல்லி எதிர்பார்த்தேன். இதுக்கு சிறியவன் பெரியவன், பணக்காரன் வயதானவர்கள், ரொம்ப ஆண்டுகளா வருகிற இதெல்லாம் அந்த பேஸ் லைன்ல வராது. நாம் எல்லோருமே ஆண்டுடைய ராஜ்யத்துல பணிவீடுக்காரனாக இருக்கோம். யாரா இருக்கிறாங்க? ஏசப்பா உலகத்திலே செய்த மகாபெரிய கிருத்திய துவாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய 12 சீடர் உட்கார வச்சுட்டு கால கழுவினார். யாரும் செய்ய முடியாத ஒரு விஷயம். எல்லாருமே ராஜரீகத்துல எங்க பக்கத்துல உட்காரலாம் தான் ஜனங்க பேசிக்கிறாங்க தவிர்த்து, ஏசப்பா என்ன காமிச்சு, நீங்க மேல உட்காரன்னு ஆசைப்படுகிறீங்க தானே, என் சித்தத்தை செய்கிறவனே அந்த இடத்துல உட்காருவாங்க ஆண்டவர் சொல்லிட்டு ராமோஜன்ன்ற ஒரு இடத்துல மட்டுமே அவர் என்ன செய்கிறாரு பாத்தீங்கன்னா, என்ன பண்றாருங்க? நீங்க பெரியவர்களாக இருங்க, நான் என்னவா இருக்க போறேன்? சிருஷ்டிகர்த்தர் எங்க போயிட்டாருங்க? உங்களுக்கு மேல தூக்கிட்டு அவரையும் உட்கார்ந்தாங்க. எந்த ஷீட ஏசப்பாவுடைய பாதத்தை கழுவுனாங்க? யோவான் 12 பிரகாரம் பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்திரீயானவர் சிமோன் என்ற வீட்டுக்கு வருகிற வேலையில இல்ல ஒரு விலையேறப்பட்ட தைலத்தை கொண்டு வந்து அவருடைய பாதத்துல விழுந்து அதை உடைத்து அவருடைய கூந்தலால் அதை கழுவினான்னு சொல்லி அந்த பகுதியினுடைய நீங்கள் தரங்களை பார்க்க முடியும். ஏனென்றால் கர்த்தர் செய்த நன்மைகள் அவளுடைய வாழ்க்கையில் ஏராளமாக இருந்தது. ஆனால் இந்த கூடவே இருந்த சீடர்கள், உணவை பரிமாற்றினவர்கள், பேர் ஸ்தானம் உள்ளவர்கள், ஏசப்பாக்கு பாடிகார்டாக இருந்தவங்க, அவருக்கு தண்ணி எடுத்து கொடுத்துங்க, எல்லா விதத்தை செய்தவர்கள் அவருடைய பாதத்தை கழுவல. ஆனா ஏசப்பா இத்தனை ஆண்டு கூட இருந்து கூட என்கிட்ட கற்றுக்காத ஒரு விஷயம்ன்ற ஒரு காரியத்துல அவர் ராபோஷன வேலையில் அவர் என்ன செய்கிறாரு பாத்தீங்கன்னா, என்ன பண்றாருங்க? நீங்க இருக்கிற ஸ்தானத்துல நீங்க இருந்துருங்க, நான் என்ன பண்றேன்? அதான் இந்த ராஜ்யத்துல ஆண்டவருக்கு முன்பாக தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், உயர்த்தப்படுகிறவனோ தாழ்த்த. அதுதான் கிருபையின் மேல் கிருபை. கிருபை உனக்கு கொம்பை கொண்டு வராது, கிருபை உனக்கு தாழ்மை கொண்டு வரும். எடுத்த உடனே கை எடுத்து கும்பிடுவீங்க, எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா? பகையாளி இருக்க மாட்டான். உனக்கு பிடிக்காத ஒரு நபரா இருந்தாலும் சிரித்து பேப்பர். அதோடைய துவாரங்களை நீங்க பார்த்தீங்கன்னா கிருபை தான் வேலை செய்ய முடியும். You will not have enemies. ஏசப்பாக்கு ஒருத்தர் கூட யார் இல்லைங்க தெரியுங்களா? எதிரி அல்ல. ஒருத்தர் காமிங்க பார்க்கலாம். ஒரே ஒரு மனுஷன் ஏசப்பாக்கு எதிரி பைபிள்ல. அவருடைய எதிரி ஒன்னே ஒன்னு எது தெரியுங்களா? பாவம். ஏனென்றால் பாவத்துடைய சம்பளம் என்ன தெரியுங்களா? மரணம். ஏசப்பாவுடைய பெரிய எதிரி எதுங்க? பாவம். அவர் பாவத்தை சந்திக்க கல்வாரியின் மேல் அவர் ஏறி வந்தார். அதை சந்தித்தார், பாவத்தை சந்தித்தார், சாபத்தை சந்தித்தார், கடைசியாக என்ன சந்தித்தார் தெரியுங்களா? மிருத்யோட மரணத்தோட சந்திச்சிட்டார். அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்துக்கு எழுதும்போது 1 கொரிந்து 15 அதிகாரத்துல மரணமே உன் கூறுங்க, பாதாளமே உன் ஜெயங்க, ரொம்ப பெருமையாக பேசிட்டு இருந்த காரியங்கள் எங்கேன்னு கேட்கிறார். ஏனென்றால் கர்த்தர் அவைகளையும் தாழ்த்தி விட்டார்.
இப்ப எல்லாமே ஏசப்பா கீழே என்ன இருக்குதுங்க? தாழ்ந்ததாக இருக்குது. எதுவுமே உயர்வாக இல்ல. உயர்வா இருக்கிற ஒரே ஒரு விஷயம் தான் தெரியுங்களா? அவருடைய சதை. அதுதான் ஆண்டவர் சொன்ன, உனக்கு கிரீடத்தை கொடுக்கிறேன், நான் உன் பாதத்துக்கு மெட்டி கொடுக்கிறேன்னு சொல்லல. என்ன சொன்னாங்க? உன் தலைக்கு நானு நீதி கிரீடத்தை கொடுப்பேன், ஜீவ விருட்சத்தை கொடுப்பேன். I am going to give you the crown of life. இந்த கிரீடத்தை கொடுக்க நீ பாத்திர துவாரமாக இருக்கிற. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏதாவது புரியுதா நான் பேசுறது? சோ பரிசுத்தம்ன்றது அவருடைய குணம், அவருடைய சிஸ்டம். மகிமைன்றது அவருடைய பிரசன்ஸ், பிரசன்னம். என்னங்க? தேவனுடைய பிரசன்னம். அவர் பரிசுத்தமா இருக்கிறதை போல் நீங்களும் என்னமா இருங்க? பரிசுத்தமா இருன்னு சொன்னார். அவர் பிரசன்னமா இருக்கிறதை போல நீங்களும் பிரசன்னமா இருன்னு சொல்லல. அவர் சொன்ன வார்த்தை மத்தேயு 18 பிரகாரம், எங்க 2-3 பேர் நாமத்தில் கூடி இருக்கிறார்களோ அவர்கள் நடுவில் நானு வாசம் செய்கிறேன். அப்போ தேவ பிள்ளைகள் ஒருமித்து இருக்கிற இடத்துல கர்த்தருடைய பிரசன்னம் தங்கி இருக்கும். விசுவாசிக்கிறவங்க. ஆனா சபையானது நாளுக்கு நாளாக விருத்தி அடையணும். நீங்க வளரணும். நேத்துடைய சிஸ்டம் வச்சு இன்னைக்கு நீங்க ஓட்ட முடியாது. என்னங்க? சர்ச்சில் என்ன இருக்கு தெரியுங்களா? ஒரு பெரிய போட்டி இருக்குது. ஆனா அந்த போட்டி இனவா இருக்க கூடாது தெரியுங்களா? போராமையா இருக்க கூடாது. நீ நல்லா பாடினா ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை, நீ நல்லா ஜெபித்தா தேவனுடைய ராஜ்யத்துக்கு மகிமை, நீ பேய் பிசாசுல ஓட்டுனா என்னதுங்க? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. என் பிள்ளையானவள் பயந்தவள், பயந்தாங்கோலியாக இருந்தவள் இப்போ பிசாசு சாம்ராஜ்யத்தை அவள் ஒன்றுமில்லாத கரகணிக்க வைக்கிறாள் என்ற ஒரு மேன்மை தேவனுடைய ராஜ்யத்தை போடுதுமே ஆண்டவர் மகிமை. விசுவாசிக்கிறவங்க, விசுவாசிக்கிறீங்களா? தேவனுடைய ராஜ்யத்துல பயந்தாங்கோலியா இருக்க கூடாது, கோழையா இருக்க கூடாது, பின்பாக பேசக்கூடாது. இந்த விஷயம்லாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்னவா இருக்காதுங்க? ஒத்து போ. சோ ஏதாவது உங்களுக்கு புரியுதா நான் சொல்ற விஷயம்? இப்பொழுது நான் இன்னொரு ஆழமான ஒரு பகுதிக்கு நான் போக போகிறோம். நாம் எசேக்கியேல் புஸ்தகத்துக்கு வேதத்தை திருப்புவோம். 33ஆம் அதிகாரம். எல்லாருக்குமே எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 33 தெரியும். பட் உங்களுக்கு எசேக்கியேல் புஸ்தகம் 33க்கு நான் போவேன். 33ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல இருந்து நாம் வாசிக்க கேட்பாங்க. 33 எசேக்கியேல் 33:6. காவல்காரன். நீங்களா யாருங்க? யாருங்க நீங்களா? விழித்திருந்து ஜெபிங்கன்னு ஒரு இடத்துல இருக்கு பாருங்க. இந்த ராபோஷனத்துக்கு பிறகு ஏசப்பா என்ன பண்றாருன்னா ஒரு தோட்டத்துக்கு போகிறார். அந்த தோட்டத்துடைய பேரு கெத்சமனி தோட்டம். எத்தனை பேருக்கு தெரியுங்க? எத்தனை பேர் போறாங்க? 11 பேர் போறாங்க. எத்தனை பேர் போறாங்க? 11 பேர் போறாங்க. ஏசப்பா சேர்த்தா 12, ஆனா நம்ம 11 எடுத்துக்கலாம். ஏன்னா யூதாஸ் அவளை சீக்கிரம் என்ன பண்றாருங்க? காட்டி கொடுக்கும்படியாக எங்க போயிடாரு? பிரதான ஆசாரிய இடத்துல போயிருக்கிறான். சோ 11 பேரு ஒரு தோட்டத்துக்குள்ள இருக்கிறாங்க. இந்த 11 பேரை ஆண்டவர் ஜெபிங்கன்னு சொல்றாரு. என்ன சொல்றாருங்க? 11 பேரை ஜெபிங்கன்ற. இந்த 11 பேர்ல அந்த ஆண்டவர் என்ன பண்றாருன்னா 3 பேரை வந்து செப்பரேட்டா திருப்பி என்ன பண்றாரு? ஒதுக்கி முன்னால கொண்டு போறாரு. சோ துவக்கத்துல 12, தோட்டத்துக்குள்ள வந்தனும் 11. இந்த 11 ஜனத்துல இருந்து ஆண்டவர் என்ன பண்றாருன்னா இன்னும் கொஞ்சம் முன்னால போலான்னு சொல்லி பேதுரு, யாக்கோபு, யோவான இந்த 3 கூப்பிட்டு கொண்டு தோட்டத்துக்குள்ள என்ன பண்றாரு? இன்னும் கொஞ்சம் உள்ள போறாங்க. சோ இந்த 8 பேர் கைவிடப்படுகிறாங்க. இன்னொரு 3 பேர் உள்ள போறாங்க. அங்கேயோ உள்ள போன உடனே ஏசப்பா இவர்களை பார்த்து ஜெபிங்கன்னு சொல்றாரு. ஒரு மணி தாசாயில நீங்க விழுத்து ஜெபிங்க இதெல்லாம் சொல்றாரு. ஒரு இடத்துல ஏசப்பா வந்து சொல்றாரு, என்னதுங்க? மாம்சம் பலவீனமானது, ஆவியோ என்னங்க? எனக்கு உட்கார்ந்து யோசிக்க துவங்கின ஏன் இந்த வார்த்தை ஆண்டவர் சொன்னார்? மாம்சம் பலவீனமானது, ஆவி உற்சாகமா இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ ஏசப்பாவுக்கும் என்ன இருக்கலாம்? மாம்சம் பலவீனம் இருக்கலாம், ஆனா ஒரு பாவம் செய்ய. இன்னைக்கு நீங்களும் நானும் மாம்சம் பலவீனன்றோம், ஜபிக்கிறதுல, கர்த்தருடைய சமத்தை தேடுறதுல நேரம் இல்லைன்றோம். ஆண்டவரோட என்ன பண்ணுவார் தெரியுங்களா? உன்னை ஃபில்டர் பண்ணினே வரார். உனக்கு தெரியல, இந்த குரூப்லயே நீ இருக்குவ, உன்னை ஃபில்டர் பண்ணினே வரார். அதுதான் காவல்காரருடைய வேலை. 12ல இருந்து 11 மாறுற, 11ல இருந்து 8 மாறுற, 8ல இருந்து இப்ப எங்க போறாங்க? 3 பேருக்கு கொண்டு போறார். வெறும் 3 பேர். ஆனா கடைசியில என்ன நடந்தது தெரியுங்களா? அந்த 3 பேரும் கைவிடப்பட்டுட்டு ஒருத்தரா தனித்திருந்த ஆண்டவர்கிட்ட உமக்கு சித்தமான இந்த பாத்திரத்தை என்னை விட்டு நீங்குபடி செய்கின்ற ஒரு தனித்துவமான இடத்துக்கு வராங்க. சோ உங்களுக்கு தெரியல, அவர் கூட தான் டிராவல் பண்ணிட்டே போனீங்க. ஆனா ஒரு இடத்துல உன்னை விட்டு அவர் முன்னால போயிட்டாங்க. உங்களுக்கு ஏதாவது ஆவிக்குரிய விஷயத்துல உங்களுக்கு புரியுதா? எனக்கு புரியல. உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். I'm speaking something very deep to you. ரொம்ப ஆழமான ஒரு விஷயத்தை உங்ககிட்ட பேசுறேன். It's not of the size of the group.
எவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்ற அர்த்தம் கிடையாது. அவ்வளவு பேர் ஒரு பக்கத்துல விட்டுட்டு வந்தாங்க. என்னங்க 11ல இருந்து 8 பேரை விட்டுறார். இந்த 8 பேர் இங்கே தங்கிருங்க, நான் 3 பேரை கூப்பிட்டு முன்னால போறேன்றார். I will go forward. அந்த அதிகாலை சபையில இவங்க 3 பேரும் பாத்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஏசப்பா வந்து அவர்களை கண்டிக்கிறார். ஏன் 1 மணி தாசையில நீங்க விழித்திருந்து என்ன பண்ணக்கூடாது, ஜெபிக்க கூடாதான்னு கேட்கிறார். இந்த வசனத்தின் தோராயில நீங்க வாசிக்க கேட்டா ஒரு பக்கத்துல இந்த 3 பேர் தூங்கிடுறாங்க. ஆனா கடைசியில யார் நிக்கிறாங்க தெரியுங்களா? உன்னோட கூட அழைப்புல நிறைய பேர் வந்திருப்பாங்க, ஆனா அவன் பின்னால் தேங்கிட்டு இருப்பாங்க. விசேஷமான எப்போதும் முந்திட்டு இருப்பான், பின்னால யோசிச்சுட்டு இருக்க மாட்டான். என்னங்க பலவீனமானவங்கன்ற அந்த 3 இடத்துல வரும்போது எனக்கு அதுதான் யோசித்தேன். ஏசப்பாவுக்கும் என்னமா இருந்துச்சுங்க, பலவீனங்கள் இருந்தது. அவர் சொல்லிட்டார், உங்களுக்கு சித்தல பாத்திரத்தை விட்டு நீங்கன்னு சொல்லிட்டாரு. ஆனா அவருடைய வார்த்தைகள் ஜெபத்துக்கு பிறகு தரித்திருந்த பிறகு அவர் என்ன செய்கிறார் பாத்தீங்கன்னா, அந்த ஜனங்களை சந்திக்க வல்லமை உள்ளவரா மாறினார். அதுக்கு பிறகு அவருக்கு மரணம் என்ற ஒரு பயமே போயிடுச்சு. அதுக்கு வரைக்கும் ஐயோ இந்த பாத்திரத்தை விட்டு நீங்க செய்யுங்க ஆண்டவரே, உங்க சித்தமானால் உங்க சித்தமானால் உங்க சித்தமானால் இப்படி ஜெபிச்சுட்டே இருக்கிறாரு. ஆனா ஒரு கட்டத்துல என்ன ஆகுது பாத்தீங்கன்னா, அவருடைய மாம்சத்தினுடைய எல்லா பலவீனங்களும் அகற்றப்பட்டு தேவ பல கிருபை என்றது என்ன செய்ய தெரியுங்களா? கிருபை மேல கிருபை உன்னை ஸ்தாபிக்க செய்ய இயேசுவின் நாமத்தினாலே விசுவாசிக்கிறவங்க ஒரு இடத்துக்கு வந்து நான் தைரியசாலி ஆயிரம். என்ன நீங்க மேக்ஸிமம் என்ன பண்ண போறீங்க, அடிக்க போறீங்களா, இல்ல துப்ப போறீங்களா, இதெல்லாம் நடந்தது. ஆனா ஒரு இடத்துல கூட அவரு சோர்ந்து போகல. ஒரு இடத்துல வந்துட்டு அரச கேட்கிறாரு, நீ யூதர்களுக்கு ராஜாவா? தோட்டத்துல என்ன ஜெபிக்கிறாருங்க, உமக்கு சித்தமானா இந்த பாத்திரத்தை என்ன விட்டு நீங்க செய்யுங்க. ஆனா ராஜாவுக்கு முன்பாக நிற்கும் போது என்ன சொன்னாருங்க, நீங்க சொன்னபடி நான் அரசன் தான். அங்க இருக்கும் நான் பலவீனமா இருந்தேன், ஆனா ஆண்டோடைய சமூகம் என்னை நிரப்பின பிறகு நான் ராஜாவாக மாறேன். விசுவாசிக்கிறவங்க என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவை நான் எல்லாவற்றையும் செய்யனுக்கு விசுவாசிக்கிறவங்க கர்த்தருடைய ஒரு பொழுது கீழே விட மாட்டான். நீ தங்கியிருந்த நாட்களும் நீ ஜெபித்த வேளையும் கர்த்தருடைய உற்சாகப்படுத்தி கொண்டே இருந்தான். விசுவாசிக்கிறவங்க when you walk deeper with God, you will forget about the persons who were with you. கர்த்தரிடத்துல இன்னும் ஆழமா போக 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 உன்னோட இருந்த மனிதர்களை நீ மறந்துடுவ. கர்த்தர் மாத்திரம் தான் உன்னுடைய யுகமாக இருக்க இயேசுவின் நாமத்தினால. ஒரு கட்டத்துல மனுஷன் எல்லாம் மறந்து போயிட்டு தேவதூதர் வந்துட்டு கிறிஸ்துவானவரை ஆட்சி தேற்றுகிற வார்த்தைகளை நான் கேட்கிறேன். உங்களுக்கு தெரியுங்களா, உன்னோட ஜர்னில நிறைய பேர் 12-20 பேர் வந்திருப்பாங்க, இவங்க எல்லாம் என் கூட தான் வந்தாங்கன்னு சொல்லி. ஆனா அவங்க எல்லாம் பேக் ஆயிடுவாங்க. பேக் ஆகாதது யாரு தெரியுங்களா? your spirit with God. நீங்க ஆண்டவர் இடத்துல தேடுகிற வரவாடுகிற விஷயம். ஒரு இடத்துல கேட்கிறாங்க, என்னதுங்க தேவனங்கி கர்த்தர் தாமே, நாங்க எங்க போயிட்டு இருக்கிறீங்க எல்லாரும் கேட்கும்போது நாங்க எருசலேம் போயிட்டு இருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் சொல்கிறார், நீங்க பாக்குற அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நான் தான். விசுவாசிக்கிறீங்களா? என்னங்க அந்த மனிதர்கள் எல்லாம் யூதா மக்கள் போயிட்டு இருக்கிறாங்க, நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. அவங்க இயேசுவை பத்தி பேசிட்டு இருக்காங்க. யாரோ ஒருத்தர் மரித்து உயிரோட இருந்தாங்கன்னு அவர்களுக்கு தரிசனமாகிறாரு. அவர் இடத்துல கேட்கிறார், ஏன் நீ பார்த்துட்டு இருக்கிற அந்த நபர் யாரு? நான். அது வரைக்கும் இருந்தவர் எப்படி மாறுகிறார் பாருங்க. அதுதான் சொல்றது, சர்ச்ன்றது உன்னை ஒரு குரூப்ல உன்னை தள்ளி 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 உன்னை தனிச்சிருக்கும்படியா கொண்டு வருவார். இட்ஸ் நாட் ஈஸி. இது குரூப்ல டோப்பு கிடையாது. சோ ஸ்பிரிச்சுவல் லைஃப் இஸ் நாட் ஈஸி. உங்களுக்கு புரியுதா? ஊழியக்காரங்க மற்றவை என்னதுங்க முன்பாக போகணும், புஷ் பண்ணுறோம். உங்க கையில முடியலையா, அந்த 8 பேரை போல நீ அங்கே தேங்கிடுவேன், நீ தூக்கிட்டு இருப்ப. இன்னும் 3 பேர் அருகாமல் இருக்கிறவர்கள், தன் மார்புல சாய்ந்த யோவா, என்னதுங்க தண்ணீர் மேல் நடந்த பேதுரு. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஒரு அருமையான சீடர்கள். அவர்களும் ஒரு கட்டத்தில் என்ன ஆடுவாங்க. ஆனா உன்னுடைய சதா சொல்றார் வசனம், முந்தினவர்கள் பிந்தினவர்களாகவும் பிந்தினவர்கள் முந்தினவர்களாக ஆண்டவர் மாற்றுவார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? இப்போ இந்த காவலாளி, சரி வாசிக்க கேட்போம் பாருங்க. காவல்காரன் பட்டயம் வருவதை கண்டும் அவன் எக்காலத்தை ஊதாமலும். என்னங்க பட்டயம் வந்துட்டு இருக்குது, எக்காலத்தை ஊதல. என்னங்க உங்களுடைய எக்காலம்? உங்களுடைய துணி. Your voice has got power. உடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. விசுவாசிக்கிறவங்க சிருஷ்டிக்கிற அளவுக்கு நம்ம கிட்ட இல்ல, ஆனா சிருஷ்டிக்கர்த்தரை தொடுகிற அளவுக்கு இருக்கு. ஏதாவது புரிஞ்சுச்சா? ஏதாவது புரியுதா உங்களுக்கு? தலையில ஏறுதா நான் சொல்கிற காரியம்? என்னங்க சிருஷ்டிக்கர்த்தர் அளவுக்கு நமக்கு என்ன இல்லைங்க, வல்லமை இல்ல, ஆனா சிருஷ்டிக்கர்த்தரை தொடுகிற அளவுக்கு எங்கிட்ட இருக்குது.
When I pray, I am giving work for God. நான் ஜெபித்தா ஆண்டவருக்கு வேலை கொடுக்கிறேன். நான் ஜெபிக்கலனா பிசாசுக்கு ஃபுல் வேலை இருக்குங்க மேல. என்னங்க, நீங்கள் ஜெபித்தா ஆண்டவருக்கு என்ன இருக்குதுங்க? ஃபுல் வேலை. அவருடைய ஜெபத்தை கேட்பார். When you pray, God உடைய மறு காரியம் என்னன்னா அவர் ரெஸ்பாண்ட் பண்ணும். எஸ் நோ அப்படின்னு ரெஸ்பாண்ட் பண்ணும். அதுதான் தெய்வீக தனத்துடைய குணாதிசயம். கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என் பக்கமாக சார்ந்து என்னுடைய கூப்பிடுதலை கேட்டார். சங்கீதம் 40. ஒளையான சேற்றில் என்றும் பயங்கரமான குளிர் என்னை தூக்கி என் கால்களை கண்மலை மேல் உறுதிப்படுத்தி வைத்தார். எதிர்மறை விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறீங்களா? சோ நீங்கள் ஜெபித்தால் நீங்க சத்தமிடணும். எரிகோ மதிலை மௌனமாக மேற்கொள்ளவில்லை, சத்தத்தோடு மேற்கொண்டார்கள். நீங்க பேசணும் இயேசுவின் நாமத்தினால். ஒரு ஆமென் சொல்லுங்க எதிர்பார்த்து. என்ன சொல்லுங்க? இயேசு கிறிஸ்து. When you speak, the devil has to give space. அவன் லூசிபரா இருந்தாலும் சரி, இல்ல அந்த பள்ளத்தாக்குடைய பெரிய அதிபதியா இருந்தாலும் சரி, ஏசப்பாவுடைய நாமம் கேட்டா அவன் தலை வணங்கியே ஆகணும். ஒரு ஆமென் சொல்லுங்க எதிர்பார்த்து. விசுவாசிக்கிறவங்க. சோ எக்காலம் சத்தம் துணித்துக் கொண்டிருந்தாலும் கூட நம்ம கையில இருக்கிற பட்டயத்தை நம்ம என்ன பண்ணாத இருக்கிறோம்? என்ன பண்ணல? என்னங்க வாசிங்க? எக்காலம் ஊதாமலும் ஜனங்கள் எச்சரிக்கப்படாமலும் பட்டயம் வந்து அவர்களை வாரிக்கொண்டுவதாக இருந்தாலும் அவன் தன் அக்கிரமத்திலே வாரிக்கொள்ளப்பட்டான். அவனுடைய அக்கிரமத்தில் அவன் என்ன செய்தாங்களா? வாரிக்கொள்ளப்பட்டான். ஆனாலும் அவன் இரத்தப்பழியை காவற்காரன் கையிலே கேட்பேன். என்னங்களா? இப்ப கேள்வி என்னன்னா, இவன் எதுவுமே செய்யல, ஆனா காவல்காரன் தான் நான் கேட்பேன். நீ பரிசுத்தமா வாழ்ற, தூய்மையா இருக்கிற, மகிமையில இருக்கிற, கிருபை மேல கிருபை வாங்கிட்ட, பவர் வாங்கிட்ட, குடிசிய மாளிகை ஆக்குற ஒரு வல்லமையை வாங்கிட்ட, சப்பானிய நடக்க வைக்கிற ஒரு வல்லமையை வாங்கிட்ட, என்னங்க குருடனை பார்க்க இருக்கிற மகிமை வாங்கிட்ட. ஆனா ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் எதனா தண்டனை செய்தா, தப்பு செய்தா, அந்த ரத்த பலிய உங்களிடத்துல நான் கேட்பேன். யாருங்க காவல்காரர்? யாருங்க? யாருங்க காவல்காரர்? உங்க எல்லாருமே என்ன இருக்கு தெரியுமா? என்ன இருக்குதுங்க? ஒரு வேலை இருக்குது. நீ தப்பிச்சுக்கிட்டு போக முடியாது. நீ சொல்ல முடியாது பரலோகத்துல வந்து, இதெல்லாம் எனக்கு தெரியல டாடி, இதுதான் புதுசா சப்ஜெக்ட் கேட்குங்க. You cannot deny it. சொல்ல முடியாது. என்ன வசனம் சொல்கிறது, அவருடைய அக்கிரமானாலும் சரி, அவருடைய பிரச்சனையானாலும் சரி, அந்த விஷயத்தை நான் உன்னிடத்துல கேட்பேன். அப்ப நீங்க யாரு? You are more equally responsible. அவனுக்கு எதனா ஆச்சு, யாரு கேட்பாரு? ஆண்டவரு. யாரு கேட்பாருங்க? யாரு கேட்பாரு? சொல்லுங்க. பாருங்க எப்படி யோசிக்கிறீங்க பாத்தீங்களா நீங்க? யாரு கேட்பாரா? அப்போ உங்க மேல என்ன கடமை இருக்குது? மற்றவன் அழிந்து போக கூடாது. அதுதான் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற சத்தம், எக்கால சத்தம். என்னங்க, மனுஷ கேட்கலையா வார்த்தை? தேவனிடத்துல பேசு. என்னட்டு ஆண்டவரே எவ்வளவோ சொல்லிட்டே இருக்கிறேன், இவன் பேச்சு கேட்காத இருக்கிறான், நீங்க சந்தீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ விட்டு அவனை நான் பேசுகிறேன். யார் பேசுவாருங்க? ஓ, உங்களுக்கு தெரியாது. தாவீதையும் முட்டி போட்ட வச்சிருந்தான் கர்த்தர். தாவீதை என்ன பண்ணாருங்க? முட்டி போட வச்சார். 3 அரங்கத்தை கொண்டு வர, உனக்கு எப்படி சாவன நீ சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஜனங்க அழிவை கொண்டு வருகிறேன்னு சொல்லி கடைசியில அவர் ஒத்துக்கிறாரு. இல்ல ஆண்டவரே, தேவதூதர்களை அனுப்பி நீங்க எதை செய்யறேன்னு சொல்லி செய்யுங்க. ஒரே நைட்ல 1,85,000 ஜனங்க செத்துட்டாங்க. பெரிய மரணம் செய்தி, அழுவு, அப்படியே நிறைச்சல் சத்தம். கர்த்தரே ஒரு இடத்துல மனம் இறங்கிறாரு, என்னடா இவ்வளவு பேரை சாவச்சிட்டோமே. ஒரே நைட்ல ஒரே ஒரு தூதர் 1,85,000 ஜனத்தை ஒரு இரவுல ஆட்சி பண்றார். ஆண்டவரை இறங்கிறார். ஆனா அது வரைக்கும் தாவீது ஆண்டவரிடத்துல, நான் செய்த தப்புக்கு நீங்க என்ன மன்னிங்க ஆண்டவரே, கிருபையா இருக்கு. சோ உங்க மேல என்ன இருக்கு தெரியுங்களா? ஒவ்வொரு ஆத்மாக்காக ஜெபிக்க வேண்டிய பாரம் இருக்கு. நீங்க ஜெபிக்கலனா வேற யார் ஜெபிப்பாங்க நீங்க எதிர்பார்க்கறீங்க? சொல்லுங்க. அவரோட இணையிறது ரொம்ப முக்கியமா, அவர்களை தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு வரது ரொம்ப முக்கியமா?
சொல்லுங்க. நாம் இணைந்தவர்களாக இருக்கிறோம், ராஜ்யத்தை பற்றி சொல்லாமல் இருக்கிறோம். ஆண்டவனை விசாரிப்பா, அவங்க ரத்தப்பழி உன் மேல ஒரு நாளைக்கு நிச்சயமா வரும். நீ தப்பித்துக் கொள்ளவே முடியாது. நீ என்னதான் சாமர்த்தியக்காரனா இருந்தாலும் சரி, பணம், பேரு, புகழ்ச்சி இவைகளெல்லாம் பரலோக ராஜ்யத்துக்கு வராது. அப்படி வந்திருந்தால் இருக்கிற பணக்காரங்க எல்லாம் பரலோக ராஜ்யத்துல ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்கார்ந்து இருப்பாங்க. ஆவியில எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், இப்படிப்பட்டவர்கள் பரலோக ராஜ்யம் இருக்குன்னு சொல்லி மத்தேயு சுவிசேஷம் நம் வாசிக்க கேட்கிறோம் 5ஆம் அதிகாரத்துல. யாருக்குங்க பரலோக ராஜ்யம்? ஆவியில எளிமை உள்ளவர்கள் தான் பரலோக ராஜ்யம். அப்போ நம்ம எல்லாருக்குமே என்ன இருக்குதுங்க? ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. நான் உங்களுக்கு போன வாரம் கூட சொன்னேன், வெறும் பிரேயர் 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 பண்ணிட்டு அவங்களுக்கு போய் நம்ம ஆண்டோட வார்த்தை சொல்லினா எப்படி நடக்கும்? நீங்க ஒரு வரத்துக்காக கேட்டிருப்பீங்க, சுகமாக்குற வரத்துக்கே கேட்டிருப்பீங்கன்னு நினைச்சுக்கோங்களேன். இப்போ சுகமாக்குற வரம் யார் மேல யூஸ் பண்ணி? உங்க மேலே தலை மேல வச்சு ஏசுவின் நாமத்தில் தலைவலி விளைவா விளைவா உங்களுக்கே நீங்க யூஸ் பண்ணிப்பீங்களா? அப்படிங்க மண்டை மேலேயோ கொண்ட மேலேயோ எங்க வச்சு யூஸ் பண்ணிப்பீங்க நீங்க? இன்னைக்கு நிறைய பேர் இப்படிதான் நடந்துக்குது. என்னண்டுங்க? இயேசுவின் நாமத்தினால தலைவலிய எல்லாம் வெளியவா, இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன். அது விட்டா பசங்க பாவம் அனாதி அந்த பசங்க தான். என்னண்டுங்க? டச் சரியுமோ அவங்கள சும்மாவே என்ன பண்ணுவாங்க? அப்பா நம்ம கீழே விழில திட்டுவாருன்னு சொல்லிட்டு என் பையன் அதெல்லாம் செய்யணும், செய்து காமிக்கிறேன். மகா டச்சுன்னு சொன்னா போதும், அப்படியே பெட் மேல கிளீனா இருக்கு, பிடிச்ச இடத்துல தான் சாய்வார். எங்க கல் இருக்குது அந்த இடத்துல சாய மாட்டார். இப்படிதான் ஓடிட்டு இருக்குது இன்னைக்கு. This is reality. உலகம் வியாதியா தான் இருக்கிறாங்க. நாம இன்னும் வியாதியை பத்தி ப்ரமோஷன் கொடுத்துட்டு இருக்கிறோம். God wonder சூப்பர் அப்படிதான் பேசிட்டு இருக்கோம். எத்தனோ ஜனங்கள் பிரச்சனையில இருக்கிறாங்க. கர்த்தர் உன்னை விசாரிப்பார், கேட்பார். God is accountable. உன்னை நியாயத்தை விசாரிப்பார். இந்த ரத்த பழி மற்றவங்க மேல வராது, அந்த காவல்காரன் மேல தான் வர வைக்க. நீங்க எல்லோருமே ஈக்குவலி ரெஸ்பான்சிபிள். விசுவாசிக்கிறவங்க என்னங்க? ஆண்டவர் ஒரு பகுதியா தள்ளிட்டே போயிட்டு இருக்கிறார் ஃப்ரண்ட்ல. நீங்க நினைச்சுக்காதீங்க நம்ம இன்னும் ஃப்ரண்ட்ல இருக்கிறோம்னு சொல்லி. நீ எங்கேயோ 8வது இடத்துல நீ எங்கேயோ ஜம்ப் ஆயிட்டு இருக்கிற, நீ இன்னும் 3 பேர் உள்ள வந்துருக்காங்க. அந்த 3 பேர்ல இன்னும் ஒருத்தர் போவாங்க, அப்படிதான் உள்ள போயினே இருக்கும். இந்த ராஜ்யத்துல நீ ஆக்டிவா இருந்தா இந்த ராஜ்யம் உன்னை ஏற்றுக்கொள்ளும். If you are alive. விசுவாசிக்கிறவங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த ராஜ்யம் அப்படிதான். என்ன புத்தகத்துல ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம் பாருங்க. 10ஆம் அதிகாரம் 9வது வசனம். The book of Numbers chapter 10 verses 9. என்ன புத்தகம்? சோ உங்களுடைய வாய் ஆண்டவருக்கு முன்பாக என்னவா இருக்குதுங்க? எக்கால உங்கள் தேசத்தில் என்னங்க? உங்கள் தேசத்தில் உங்களை துன்பப்படுத்துகிற சத்துருவுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு நீங்கள் போகும்போது பூரிகைகளை பெருந்தொனியாய் முழக்க கடவீர்கள். என்னங்களா? பெருந்தொனியன் என்னங்க? ஒரு தொனியாக ஒரு மனமாக என்ன பண்ணுங்க? என்ன பண்ணுமா? முழக்கனா ஒரே. இப்ப ஆமென் விசுவாசிக்கிறவங்க பாத்தீங்களா? எங்க ஒரு இப்பதான் டச் ஆயிடுது பாருங்க. விசுவாசிக்கிறவங்க இந்த ஒரு மனத்துக்குள்ள வருதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஏன் சர்ச் இன்னும் வளர்ச்சிக்குள்ள போனதுன்னு பாத்தீங்கன்னா, சபைக்குள்ள ஒரு மனம் இருக்காங்க. ஒருத்தர் இல்ல, நீ அதிகமா செய்யறா நான் குறைவா செய்யறா, எந்த ஒரு அட்டென்ஷன் இருந்தீங்கன்னா நீங்க வளர முடியும். என்ன பண்ணுங்க? நம்ம எல்லாரும் என்னவா இருக்கணுங்க? ஒன் லைக் மைண்டடா இருக்கணும், வளரணும். நீங்க வளரலன்னா தான் பிரச்சனை. நீங்க என்ன செய்யணுங்க? ஆண்டவருக்குள்ள, கிறிஸ்துக்குள்ள எவ்வளவு வளரணும்? கொஞ்சம் சொல்லுங்களேன். ஊழியக்காரன் மெச்சிக்கிற அளவுக்கு வளரணும். அதான் உண்மையான வளர்ச்சி. ஊழியக்கார உன்னை பார்த்து மெச்சிக்கணும். ஆமா இவங்க வாழ்ந்திருக்கிறாங்க, கர்த்தருடைய வார்த்தையில வாழ்ந்திருக்கிறாங்க, விசுவாசத்துல வந்திருக்கிறாங்க. என்ன பண்ணாங்க? ஊழியக்காரர் எப்படி வளருவான்னு பாத்தீங்கன்னா, விசுவாசிங்க மயமயர்ந்து போவாங்க. என்ன நம்ம ஊழியக்காரர் வாரம் ஒரு வித்தியாசமான சப்ஜெக்ட் கேட்கவே இல்லையே, புதுசா இருக்குது நமக்கு. எத்தனை பைபிள் வாசிச்சிருக்கிறோமே, இது ஒரு வித்தியாசமா இருக்குது, இது நம்முடைய ஆத்மாக்கு ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறார், அப்படி இருக்காம. அப்ப ஒருத்தர் என்ன பண்றாங்க? கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள என்னங்க இந்த தோட்டத்துக்குள்ள பிரவேசித்து அந்த தோட்டத்தினுடைய கனியை பறித்து கொண்டு வந்து தன்னுடைய ஜனங்களுக்கு தந்து அவர்கள் என்னவா இருக்கணுங்க? நல்ல ஆரோக்கியம் உள்ளவர்களாக, க்ஷேமம் உள்ளவர்களாக,
இந்த பழத்தை சாப்பிட்டும் நீங்கள் இன்னும் பலவீனமானா பிரச்சனை பழத்தின் மேல இல்ல, பிரச்சனை யார் மேல இருக்குதுங்க? நமக்குள்ள என்ன இருக்குதுங்க? ஏதோ ஒரு பிரச்சனை. சோ காட் கேக்குறாரு, நீங்க எல்லோருமே ஒரு மனமாக என்ன செய்யணுங்களா? பெருந்துணியாய் முழக்க கடவீர்கள். பெருதுணியாக முழக்க கடவீர்கள். அப்பொழுது உங்க தேவனாகி கர்த்தர் கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் என்ன ஆவீங்களா? ஒரு மனமா இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை நினைச்சு பாப்பார். ஒரு ஆமென் சொல்லி எதிர்பார்த்தேன். என்னங்க, ஒரு மனமா கூப்பிட்டா யார் நினைச்சு பாப்பாரு? ஒரு மனமா. சர்ச் என்ன வேணுங்க? 2 மனம். எத்தனை மனங்க? ஒரு மனம். ஒரு மனம் எப்படி வரும்? எல்லாருடைய நாமல என்ன வரணும் தெரியுங்களா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அரசருக்கெல்லாம் அரசர், ராஜாவுக்கெல்லாம் ராஜா, மீட்பருக்கெல்லாம் மீட்பர். நீங்க தான் தேவனுக்கு தேவனாக அரசால் நீங்க ஆண்டவர் என்ன பண்ணுங்க? இன்னும் என்ன பண்ணுங்க? உள்ள வந்த உடனே நம்ம ரைட் லெஃப்ட் பார்க்க கூடாதுங்க. உள்ள வந்தோடனே பரலோகத்தை தான் பார்க்கணும். அதுதான் ஒத்தாசவரம் பரவதற்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தும் பூமியை உண்டாக்கினவர் இடத்துல எனக்கு ஒத்தாசை. உங்களோட கண் எங்க இருக்குன்னு தெரியுங்களா? 121ஆம் சங்கீத பிரகாரம் உடைய கண்கள் எப்போதுமே வானதான் போக்கஸ் பண்ண, தவிர்த்து ரைட் அண்ட் லெஃப்ட் இருக்க கூடாது. ரைட் அண்ட் லெஃப்ட் உங்களை என்ன பண்ணிட தெரியுங்களா? உங்களை கீழே விழு தள்ளிடும். எப்போதுமே காட பார்க்கணும். யார் வந்திருக்கிறாங்க பார்க்க கூடாது, யார் வரப்போகிறாங்க பார்க்கணும். விசுவாசிக்கிறவன். இப்ப உங்களுக்கு ஒரே ஒரு சிம்பிள் கேட்கிறேன். இத்தனை பேர் இருக்கிறமே, இத்தனை பேர்ல யாருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்? யாருங்க? வயசா இருக்கிறவங்களா, வாலிபர்களா, யாருக்கு இம்பார்ட்டன்ட்? இந்த இடத்துடைய நாயகன் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து, அவர்தான் இம்பார்ட்டன்ட். யார் இம்பார்ட்டன்ட்ங்க? யாருங்க? ராஜா. அவர்தான் இம்பார்ட்டன்ட். அப்ப அவருக்கு என்ன கொடுக்கணும்? என்ன கொடுக்கணும்? ஒரு கிச்சனுக்கு நீங்க போறீங்கன்னா அதோடைய வாடை இருக்குது. கிச்சனுடைய வாடை இருக்கும், இருக்குதா இல்லைங்களா? சமையல் செய்த பிறகு ரசமா இருக்கட்டும், பார்ப்பா, அதோடைய வாடை என்ன பண்ண நம்ம மூக்க இருக்குதா இல்லையா? டிராபிக் சிக்னல் நீங்க போய் நின்னீங்கன்னா அந்த வண்டி என்னங்க இக்னிட் பண்ண பிறகு அதோடைய அந்த எக்ஸிலேட்டர் கொடுக்க அங்க என்ன இருக்குதுங்க? புகையோட என்ன இருக்குதுங்க? வாடை இருக்குதா இல்லையா? நீங்க ஃபீல் பண்ணிருந்தீங்க அந்த மாதிரி இருக்குதுங்களா? ஒரு சாணி கிட்ட போறேன்னு வச்சுக்கோங்க, சாணி, மாட்டு சாணி என்ன இருக்கும்? அதோட என்ன இருக்குதுங்க? தன்மை இருக்கும், இருக்குதா இல்லையா? இப்ப ஆண்டுடைய சமூகத்துல இருக்கிறீங்க, என்ன வாடை இருக்குதுன்னு கேட்கறேன். என்னங்க, ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது அதோட வாடை இருக்குது, உணர்வுகள் இருக்குது, மூக்கு சொல்லுகிறது இங்க இதுதான் சேர்த்துட்டு இருக்காங்க, முறுக்க சுட்டுட்டு இருக்காங்க, ரொம்ப தீச்சிட்டு இருக்காங்க, மூக்கே அங்கே ஒரு கணக்கு போட்டு ஒன்று சொல்லிட்டு இருக்கோம். இந்த இடத்துக்கு போனா இந்த தோசை கடை, தோசை அங்க பற்றிட்டு இருக்காங்க, நமக்கு மூக்கு சொல்லுது. சாணி இடத்துல போனா ஜி ரொம்ப அசிங்கம் அப்படின்னு என்ன பண்றோம்? அந்த மூக்கு நமக்கு ஐடென்டிஃபை பண்ணுது. ஆனா ஆண்டுடைய சமூகத்துல வரும்போது ஆண்டுடைய பிரசன்ஸை ஏன் நீங்க சென்ஸ் பண்ண முடியல, உணர முடியலன்னு கேட்கிறேன். ஏன்னா நீ வந்த உடனே மற்றவருடைய வாடையை தான் நீ பார்த்துட்டு இருக்க. அவன் மேல என்ன இருக்கிற நாற்றம் தான் நீ பார்த்தே தவிர்த்து கர்த்தர் மேல இருக்கிற வாடையை நீ மறந்துட்டு. அதனாலதான் வரும்போதெல்லாம் பக்கத்துல நாங்க இவ்வளவு வாசனை ஆகுது, பக்கத்துல நாங்க இவ்வளவு வாசனை ஆகுது 100 வாட்டி சொல்லி காமி. இதுதான் காரணம். ஏன்னா அத்தனை போக்கஸ் பண்றதுனால காட் உனக்கு மென்டலா போக்கஸ் இல்லாம. உங்களுக்கு புரியுதா? எல்லாரும் am I speaking to somebody this evening? யாரோ இடத்துல நான் பேசிட்டு இருக்கிறேனா? லோ உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேனா? புரியுதா உங்களுக்கு? God உடைய பிரசன்ஸ் சென்ஸ் பண்ண முடியாத போயிடுச்சு. உணர்வுள்ள மனிதர்கள் உண்டு என்று கர்த்தர் மனோபுத்திரனே பரலோகத்தில் கண்ணோக்கி உணர்ச்சி வேணும், ஃபீல் வேணும், சென்ஸ் வேணும். ஆணுடைய சமத்து வரும்போது உங்களுடைய முடியெல்லாம் நிக்கணும், வைப்ரேஷன் இருக்கணும். அதுதான் நம்முடைய தலை கவசங்கள்லாம் மூடி மற்றவங்க யாரும் நம்மை பார்க்க கூடாதுன்னு சொல்லி என்ன பண்றாங்க? தலையெல்லாம் மூடி. ஒருவேளை நமக்கு நீளமான முடி இருந்திருக்கலாம், ஒருவேளை நமக்கு பாஃப் கட் மாதிரி ஷார்ட்டா வெட்டிருக்கலாம். இன்னும் அவங்க போன வாரம் உள்ள பேசாச்சு இந்த இப்படி நம்ம பேசிட்டு போக்கஸ் எங்க போயிட்டு இருக்கோம்? மைண்ட் எங்க போயிடுச்சுங்க? பரலோகத்துல இருந்து பூலோகத்தோட சொத்தை பத்தி பேசணுமோ? நம்ம வந்த நோக்கம் என்னது? அவன் முடி வெட்டினானா, முடி வெட்டலனா, பேன் இருந்தானா, பேன் இல்லைனா, சீப் இருந்தானா, சீப் இல்லையா, நம்ம நோக்கம் என்னப்பா? என்னங்க அந்த வாடை, ஏசப்பாவுடைய வாடை. when you are present அந்த வாடை இருக்கணும். பிசாசுகளும் வாடை உள்ளது,
பிசாசு சொல்லிச்சு பக்கத்துல பண்ணிங்க சுத்தி இருக்குது, நாங்க அனுப்பிடுங்கன்னு. இப்ப உங்களை எங்க அனுப்பிடுதா எங்களுக்கு தெரியாத மூழ்கிடுங்க. புரியுதா? ஹலோ, am I speaking to somebody? பிசாசு என்ன கேட்டீங்க? ஏசப்பா பார்த்த உடனே அங்க பண்ணி மேய்ஞ்சிட்டு அங்க அனுப்பிடுங்க. அதோட வாழை என்ன பண்ணிருச்சு? கிளீனா அதோட வாழை என்ன பண்ணிருச்சுங்க? ஆனா நமக்குன்னு ஒரு வாடை இருக்கு இல்லையா? என் ஆடுகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. நான் அந்த ஆடுகளுக்காக என் பிராணையும் கொடுக்க நான் இருக்க மாட்டேன். ஏசப்பாவுடைய ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி என்னன்னா, அவருடைய ரத்த கோலன்னு சொல்லுகிறோம். அவர் மேலே ஒரு ரத்த வாடை இருந்ததா. 6 மணி நேரம் சிலுவையில தொங்கினா அவர் மேல ஒரு வாடை இருந்தது, ரத்த வாடை. அது அப்படியே என்னதுங்க, காய காய அந்த வாடை பறந்து போனது. அவர் மேலேயும் என்ன இருந்ததுங்க, தலையில இருந்து உள்ளாங்கால் வரைக்கும் அவரை பிரிச்சு எடுத்துட்டாங்க, பீஸ் பீஸ் ஆக்கிட்டாங்க, ஒண்ணுமே இல்லாத பண்ணிட்டாங்க. ஷாபின்றாங்க பாருங்க, அசிங்கப்படுத்துகிற அளவுக்கு அவருக்கு ரூபம் இல்லைன்னு சொல்லி இந்த ஏசியா 53 வாசிக்க கேட்கிறோம். ஒரு ஆடை போல என்ன பண்ணாங்க, பறிச்சு தள்ளிட்டாங்க. தலையில இருந்து கால் வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா ரத்தம் கோலங்க. அந்த ரத்தோட வாடை உகந்த காணிக்கைன்னு பைபிள் சொல்லு. எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிக்க கேட்டீங்கன்னா, அவர் தாமே கொஞ்சம் குறையும்படியாக அவருடைய ரத்தத்தை எடுத்துக்கொண்டு பிதாவுடைய சமூகத்துக்கு கொண்டு போனார். லார்ட் see the smell. ஆண்டவரே என் வாடை பாருங்க, இந்த ஜனங்களை நீக்கும்படியாக என்னுடைய வாடை. இன்னைக்கு உன்னுடைய வாடை என்னவா இருக்குன்னு தெரியுங்களா? ஜெபம், ஆத்மா, கண்ணீர். இன்னைக்கு நீ அவளுக்கா ஜெபிக்கலன்னா அன்னைக்கு ஒரு நாள் ஆண்டவங்களை நரகத்தை போட்டு வறுத்து வைப்பாங்க. அன்னைக்கு வேற மாதிரி வாடை இருக்கும். அந்த இடத்துல தண்ணீருக்கு என்ன இல்லைங்க, பஞ்சம்ன்றாங்க பாருங்க. பரலோகத்துல தண்ணிக்கு என்ன இல்லைங்க, பஞ்சமே இல்லை. ஆனா பாதாளத்துல ஒரு சொட்டு தண்ணிக்கு என்ன இருக்குதுங்க, பஞ்சம். தண்ணியே கிடையாது, காத்து கிடையாது, இருட்டு உலகம், எரிஞ்சிட்டே இருக்கும். 365 நாட்கள் எத்தனை நாள் சொல்லுகிறீங்களோ எரிஞ்சிட்டே இருக்கும். பயங்கரமான தண்டனை ஆக்கின. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சான்ஸ் கொடுத்திருக்கிறாரு. என்ன சான்ஸ் கொடுத்திருக்கிறாரு? இந்த பூமியில நான் உன்னை நம்ம வைத்திருக்கிறேனா, காவலாளியா வைத்திருக்கிறேன். விழுத்துரு. காவலாளியுடைய வேலை என்ன தெரியுங்களா? விழுத்திருந்து என்ன பண்ணுங்க, hunt for God's presence. ஆண்டவருடைய பிரசன்னத்தை தேடுகிறோம். புதையலை தேடுகிறது போல வெறும் பகல்ல மட்டும் நீ விழித்திருக்கிறவன் அல்ல, இரவிலும் உன்னுடைய ஆவியில நீ விழித்திருக்கிறவன். நீ படைத்திருந்தாலும் நீ தேவனை யோசிக்கணும், நீ முடித்திருந்தாலும் தேவனை யோசிக்கணும், நீ சபையில வரும்போதும் தேவனை யோசிக்கணும், நீ வேற ஸ்தலத்துல தேவனை யோசிக்கணும். விசுவாசிக்கிறவங்க உன்னுடைய அடையாளத்தை யாருக்காக எதுக்காக விட்டு கொடுக்காது, இயேசுவின் நாமத்தினால. You are the streamer of God's presence. தேடுங்க, அவருடைய தேடுதலை நீங்க கண்டுபிடிப்பீங்கன்னு சொல்லி வசனம் சொல்லு. விசுவாசிக்கிறவங்க ஓகே. நாம் ஒரு வழியில போகிறோம், ஒருத்தர் மரித்து போயிருக்கிறார், ஒருத்தர் உயிரோடு இருக்கிறார். நீங்க போகிற வழியில யாரை நீங்க கேள்வி கேட்பீங்க? யாரை கேட்பீங்க? மரித்து போனவரையா இல்லைன்னா உயிரோடு இருக்கிறார்? யாரை கேள்வி கேட்பீங்க? ஏன் கேட்பீங்க அவரை? ஏன் அவரை பார்த்து கேட்பீங்க? உங்க கண்ணுக்கு முன்னால் அவர் தான் என்ன பண்றாரு? உயிரோடு என்ன பண்றாரு? கையை கால் ஆட்டிட்டு ஏன் நீ போய் சத்து கூட போய் கேட்கறதுல? உன் மைண்டுக்கு தெரியும், இவங்கிட்ட கேட்டா நம்மளுடைய என்ன கிடைக்காது, எந்த பதில் கிடைக்காது. இவரை கேட்டா என்ன கிடைக்கும்? அப்ப ஏசப்பாவுடைய வாழ்க்கையை யார் இருக்கிறாரு? படுத்துட்டு இருக்கிறாரா, உயிரோட இருக்கிறாரா? உன்னோட ஜபத்துக்கு பதில் கிடைச்சிச்சா, உன்னோட பதில் கிடைக்கலையா? யாரா இருக்கிறார் ஏசப்பாவுடைய வாழ்க்கையில? அவர் சொல்கிறாரு, நான் மரித்தேன் ஆனாலும் சதா காலத்துக்கு ஜீவன் உள்ளவனாக இருக்கிறேன். நான் மரணத்துக்கும் பாவத்துடைய திறவுக்குள்ள ஒட்டவனாக இருக்கிறேன். என்னை இல்லாத ஒருவனும் பிதாவினது பிரவேசிக்க முடியாது. முழு உலகமே மரித்து போனவர்களை தேடிட்டு இருக்கிறாங்க. ஆனா கிறிஸ்துவர் மட்டுமே உயிரோடு எழுந்தவரை தேடிக்கொண்டு இருக்கிறோம். ஆராதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், போற்றுகிறோம். விசுவாசிக்கிறவன் I don't seek a dead, I seek a life. மரித்தோரை தேட நான் வரவில்லை, நான் மரித்தோர்ல நீ எழுப்பப்பட்டவன் என்று விசுவாசிக்கிறேன். மரித்தோர்ல ஆண்டவர் நம்ம என்ன பண்ணாருங்க? நீயும் இன்னைக்கு ஆண்டவர் போல உயிரோடு இருக்கிற. ஆனா நீ யாருக்குமே சொல்ல மாட்டேன்றியே, உன்னிடத்துல கேட்கும் போது ஆண்டோட வார்த்தை சொல்ல மாட்டேன்றியே, அவருக்காக ஜெபிக்க மாட்டேன்றியே, அவருக்காக முழங்கால் படிக்க மாட்டேன்றியே. So God is going to ask you a question someday. இன்னொரு நாளைக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? ஒரு மனமாக ஆண்டவர் என்ன பண்ணுமா? ஒரு மனமாக என்ன பண்ணாங்க? சபையில ஒரு விஷயத்துக்காக என்ன பண்ணாங்க?
நம்ம எல்லோருமே ஒரு விஷயமாக ஆண்டவரே, என் சபை ஒரு அற்புதமான சபை, என் சபை அநேகருக்கு ஒரு மருத்துவமனமான சபையா நீங்க ஜெபித்துக் கொண்ட ஒரு மனமா ஜெபித்தா வியாதி இந்த இடத்துக்குள்ள நுழையமான உங்களை கேட்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. வியாதி உள்ள நுழையமா? இப்போ வியாதி உள்ள நுழையுதுன்னா என்ன பிரச்சனை? என்னங்க இப்பதான் கரெக்டா வரீங்க, லைனுக்கு இப்பதான் இழுத்துன்னு வராங்கள. எங்கங்க இது வரைக்கும் நம் ஒரு மனம் இல்லாத வேறு மாதிரி இருந்தோம். ஆனா ஒரு மன டாபிக் உள்ள நீங்க வரும்போது, ஒன்றாக நீங்க வரும்போது, தேவன் யாராக இருக்கிறாரு? ஒருமை கொண்டவராக இருக்கிறார். என்னங்க, நான் ஒரு சிங்காசனத்தை கண்டேன், அதன் மேல் வீற்றிருக்கையும் கண்டேன். எத்தனை பேர் விசுவாசிங்க? யாருங்க? நமக்கு நிறைய சிங்காசனங்கள் அல்ல, எத்தனைங்க? ஒரே சிங்கம். அப்பா நமக்கு பிதாவாக இருக்கிறார், அவர் நம்ம எப்பொழுதுமே ஆளுகை செய்கிறவராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சோ காட் கிட்ட புஷ் பண்ணுங்க. நீங்க ஆண்டவர் உங்களை 8 பேர்ல இருந்து 3 பேர், 3 பேர்ல இருந்து ஒருத்தர் அப்படியே போயிட்டே இருக்கும். நீ கடவுளை தேடினா அவரை கேட்ச் பண்ணி போயிட்டே இருப்ப. நீ மிஸ் பண்ணிட்டேனா அந்த டைம் லைன் மிஸ் ஆயிடும். அதுதான் ஆண்டவர் பிரசங்கில சொல்கிறாரு, நாங்க பிறக்க ஒரு காலம் உண்டு, இறந்து போக ஒரு காலம் உண்டு. இந்த பிறக்கவும் இறக்கவும் அந்த சென்டர் இருக்கிற சாய்ஸ் நீ தான் பண்ணும். பரிசுத்த ஆவியானவர் வேணும்ன்றது உன்னை கட்டாயப்படுத்தி நான் பரிசுத்த ஆவியானவருக்கு கொடுக்க முடியாது. ஆனா சாய்ஸ். இங்க நம்ம எல்லாரும் அந்நிய பாஷை பேசலாம், நீ பேசாத கூட இருக்கலாம். இது ஒரு சாய்ஸ். நான் கேட்டேன், கர்த்தர் கொடுக்கலன்னு நீங்க சொல்லலாம், இது ரொம்ப ஈஸியா சொல்லலாம். ஆனா முயற்சி, சாய்ஸ். எனக்கு வேணாம் ஆண்டவரே என்றது என்னங்க? என்னங்க சாய்ஸ். எனக்கு வேணும்னா என்ன பண்ணோம்? எவ்வளவு முயற்சிங்க? விடாமுயற்சி. கிடைக்கிற வரைக்கும் என்ன பண்ணோம்? என்னங்க முயற்சி பண்ணிட்டே இருக்கு. அப்பதான் ஆண்டவருக்கு வார்த்தை கொடுப்பா. ஷாபா டீபே ரோமான் தரபா கபாலா நீட்டே என்ன கொடுக்குற வார்த்தைகள் அப்படியே நதியே போகல. நான் நேத்து பேசுற அந்நிய பாஷை நீங்க பேசுறது என்னங்க? பேச வார்த்தைகளை என்ன பண்ணுவாங்க? விரிவாக்குவா. உன்னுடைய வார்த்தைகளை ஆண்டவருக்கு புரிகிற அளவுக்கு மாற்றுவா. நீ தேவனாகி கர்த்தருக்கு மன்றாடுகிற மனுஷனா மாறுற. நீ பேச 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 பிசாசு சாம்ராஜ்யங்களை உடைப்பறை சுவன் நாமத்தினால் விசுவாசிக்கிறவங்க. அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், பேசணும் சொல்லி. இட்ஸ் a choice. கட்டாயம் அல்ல, வற்புறுத்தி ஆண்டவர் கொடுக்க மாட்டார். ஆனா நீ கேட்கணும். ஊழியக்காரகி நாங்க எத்தனோ நாட்கள் உபவாசத்தை தரித்து ஆண்டவர்கிட்ட கேட்டப்பா, தாங்க ஆண்டவரே பிளீஸ் தாங்க, ரொம்ப வெக்கமா இருக்குது, ரொம்ப அவமானமா இருக்குது, எல்லாரும் எவ்வளவு நல்லா ஜெபிக்கிறாங்க, நான் மாத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்கிறேன். வானா ஆண்டவரே, இந்த ஸ்தோத்திரத்துல எனக்கு ஒரு ப்ரொமோஷனை கொடுங்க ஆண்டவர்கிட்ட ஜெபித்தோம். என்னங்க திடீர்னு ஒரு இரவு ஆண்டவர் பேசினார். என்னங்க தீ தீ தீன்னு ஒரு வார்த்தை உள்ள வந்தது. என்னங்க ஷபாபா அப்படின்னு உள்ள வந்தது. வார்த்தைகள் பேசைய எனைய 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 ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆண்டவரோட உறவாட உறவாட இந்த வரத்தை காட்டில இப்போ இன்னொரு வரம் வேணும்னு சொல்லி அதுல இன்னொன்னு ஜம்ப் பண்ணோம். ஆண்டவரே இதுக்கு விளக்கத்தை தாங்க ஆண்டவரே. இது என்ன மொழி ராஜா? இது மனுஷன் பேசுற மொழியா? வேற என்ன மொழியா இருக்கும்? யார் இந்த வார்த்தைகள் எல்லாம் எடுத்து பயன்படுத்துவாங்க? விசுவாசிக்கிறவங்க. வளர்ச்சி வளர்ச்சி. இந்த விரிவாக்கத்துக்கு பிறகு சுகமாக்குற வரும், தீர்க்கதரிசனம் வரும், வெளிப்பாடுகள், இதெல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு அப்படி பின்னால என்னங்க? யாரும் உங்களை ஸ்டாப் பண்ணுவாங்களா? நீ அந்நிய பாஷை பேசுறவங்க வாயில குத்திர யாராயிலும் சொல்லுவாங்களா? சர்ச்சில் சொல்லுவாங்களா? மூப்பிடாத சொல்லுவாங்களா? ஊழியக்காரர் சொல்லுவாங்களா? சின்ன பசங்க சொல்லுவாங்களா? மூத்தவர்கள் யாரும் உங்களை ஸ்டாப் பண்ண முடியும்? இட்ஸ் a choice. ஆண்டவனுக்கு தந்திருக்கிற ஒரு வாய்ப்பு. நீ பேசணும். ஆண்டவர் சொல்றாரு, நீ பேசுறியா? இந்த கற்களை பேசினா என்னால முடியும். ட்ரை பண்றியா? என்னங்க நீ பேசுறியா? இந்த கல்களை பேச வைக்கிட்டாங்க. கர்த்தரால கூடாத காரியம் என்னங்க? கழுதைய பேசி வச்சவன், கழுதைய மேல வந்தவன், என்னங்க கல்ல பேச வைக்கிறது எவ்வளவு நாள்? விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தரால கூடாத காரியம் உனக்குள்ள என்ன நடத்துறீங்களா? தேவ ஆவி வேணும், ஒரு சிந்தனை வேணும், ஒரு மனம் வேணும், வாட்ச்மேனா இருக்கணும், எப்போதுமே விழித்து இருக்கணும், ஜெபிக்கணும், கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. அதுதான் உன்னோட ப்ரமோஷன். நீ கர்த்தருக்குள்ள இருக்கிறதுதான் ப்ரமோஷன். அந்நிய பாஷத்துக்குள்ள நீ நுழையணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். இட்ஸ் ஜஸ்ட் a basic life. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதுக்கு பிறகு நிறைய இருக்குங்க, வெளிப்பாடுகள் இருக்கும். எவ்வளவு பிரமாண்டமான காரியங்கள் இருக்கு தெரியுங்களா? ஸ்டெப். இத்தனை ஆன கிறிஸ்தவனாகிறது ஏன் வாங்காத இருக்கிற, ஏன் பெற்றுக்கொள்ளாத இருக்கிற? அப்ப நீ புரிஞ்சுக்கணும், நான் பரிசுத்தத்துக்காக ஜெபம் பண்ணிருக்கிறேன், இன்னும் இந்த வாரங்கள் இல்லாதவே சுத்தி இருக்கிறேன். அப்போ சபையில் இருக்கிற எல்லாருமே ஒரு மனமாக ஆண்டவரிடத்துல அந்நிய பாஷை பேசினா எப்படி இருக்கும் சபை? யோசித்து பாருங்க. நம்முடைய வாலிபர்கள் என்ன பண்ணுங்க? அந்நிய பாஷை பேசணும். வயதானவர்கள் என்ன பண்ணுங்க? அந்நிய பாஷை பேசணும்.
யோசிச்சு பாருங்க, எல்லாரும் ஒரு மனமாக ரபங்க ரபோ ஷெகெட்டர மாட்டரபா ஆண்டவருக்கு வரவாட அந்த பிரசன்ஸ் என்ன நடக்குதுங்களா? சார்ஜ் ஆன் ஃபயர். விசுவாசிக்கிறவங்க அப்போஸ்தலர் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்துல 31 இப்படியாக சொல்லி எடுத்துக்கொள்ளுங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 20:31. ஆண்டவர் உங்களை கணக்கு கேட்பார் தேவ ஜனமே. ஆனபடியால் நான் 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடு இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லிக் கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள். என்னங்களா? நினைத்து பண்ணுங்க. எத்தனை ஆண்டு? 3 வருஷம். உங்களுக்கு எத்தனை ஆண்டா சொல்லிட்டு இருக்கேன், இன்னும் விழுந்திருக்கீங்களான்னு கேக்குறேன். Have you grown? Remember that for this 3 years I never stopped warning you. என்ன ஒரு பியூட்டிஃபுல்லான வார்த்தை சொன்னீங்க. இந்த 3 ஆண்டு காலங்களாக உங்களுக்கு சொல்லிட்டே இருக்குது. வார்த்தைகள் உங்களுக்கு வந்துட்டே இருக்குது. ஃபயருக்குள்ள வாங்க, லைஃப மாத்துங்க, ஆண்டவருக்குள்ள மாத்துங்க. உங்களை யாரும் உற்சாகப்படுத்த மாட்டாங்க தேவ ஜனமே, யாரும் உற்சாகப்படுத்த மாட்டாங்க. உன்னை சோர்வடையும்படியாக 40 பேர் இருப்பாங்க, உற்சாகப்படுத்துறதுக்கு ஒருத்தன் இல்லை உனக்கு. நீ முட்டி போட்டு ஜெபம் பண்றதுக்கு ஒருத்தன் கிடையாது. ஆனா உலகமே கதை சொல்றதுக்கு ஊரே இருக்கு. எது ரொம்ப ஈஸி நினைக்கிறீங்க? உலக கதையா முட்டி போட்டு ஜெபிக்கிறதா? ஈஸியா கஷ்டமா? Christian life is not easy. It's not about baby and pepping them. நாங்க அழகானவளையே அப்படின்னு பெப் பண்றது, நாங்க தட்டி விடுறது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. It's about war. It's about fight. It's about talking with God. விழித்திருங்க என்றார் பைபிள். ஆவியில் என்ன இருக்கு? ஆனபடியால் நான் 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடு இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லிக் கொண்டு வந்ததை நினைத்து. நீங்க மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுமா? இந்த கிருபை எப்படி நீங்க அக்வைன் பண்ண வாங்கணும், இந்த வரங்கள் எப்படி வாங்கணும், என்ன பண்ணாங்க நீங்க ஒருத்தருக்கும்? எத்தனை பேர் வர வாங்கி இருக்கிறீங்க? எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட வர வாங்கி இருக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. It's not about church, pastor, mic வச்சிட்டு hallelujah. No. We are equally responsible. ஒரு மனுஷன் குறைஞ்சபட்சம் ஒரு 30 வினாடி ஆகிலும் தேவனிடத்தில் அந்நிய பாஷை நாம பேசியே ஆகணும். இது கட்டாயமா? எஸ். உறவாடணும், not prayer. அந்நிய பாஷை என்ன பண்ணாங்க? பேசணும். இப்ப அதே அதிகாரம் 20ஆம் அதிகாரத்துல 26ல நீங்க கேப்பீங்களா பாருங்க. ஏன்னா 31 வாசிக்க கேட்டீங்க, நம்ம 26 27 கேட்போம். தேவனுடைய ஆலோசனையில் என்னங்களா? தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல், ஒரே ஒரு விஷயத்தை கூட உங்களுக்கு மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடி உங்களுக்கு என்ன பண்ணி இருக்கிறேங்க? உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கிறேன். இதுதான் பிரசங்கம். ஊழியக்காரங்க ஞாயிற்றுக்கிழமை தோறும் சொல்றாங்க, நாங்க வந்துட்டு புதன்கிழமை தோறும் சொல்றோம். இவைகள் இல்லாத வீட்டு கூட்டங்கள் சொல்லிட்டு 365 நாட்களும் நாங்க எல்ஷடா மிஷன் சபையில இருந்து, அது எந்த இடமா இருந்தாலும் சரி, எந்த ஸ்தானமா இருந்தாலும் சரி, மழை வந்தாலும் சரி, பனி வந்தாலும் சரி, ஊழியக்காராகி நாங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் என்ன பண்றாங்க? 365 நாட்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கோம். நல்ல நாளானாலும் சரி, கெட்ட நாளானாலும் சரி, அந்த இடத்துல போய் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்றோம். உங்களுக்கு வார்த்தைகளை சொல்லிட்டே இருக்கிறோம். ஒரு நாளைக்கு ஆண்டவர் உங்களையே விசாரிப்பார். நான் என்னுடைய ஊழியக்கார அனுப்பி நீ மாறிட்டியான்னு கேட்பார். God is giving you a chance. தேவ ஜனமே, ஒரு மனத்துக்குள்ள வாங்க. இந்த தூண்கள், இந்த பில்டிங் எவ்வளவு நாளைக்கு பிடிக்குது எனக்கு தெரியாது. ஆனா நீ செய்கிற ஜெபங்கள் 1000 தலைமுறைக்கு நம்மளுடைய ஜெபங்கள் பரலோக ராஜ்யத்தை பிடித்துக் கொள்ளணும் சொல்லி நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. உங்களுடைய பிள்ளைங்க, உங்களோட அடுத்த தலைமுறை சொன்னா, இந்த மாதிரி ஒரு மனுஷன் எங்க வீட்டுல வந்ததுக்கு நாங்க ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கிறோம் சொல்லு. அவளான்ற வார்த்தை வரைக்கும் போக கூடாது. அவன் ரொம்ப மோசங்க, அவன் இருந்தது சரி, போனது சரி. அதான் நம்முடைய சாட்சி. சொல்லுங்க, இருங்க அந்த மாதிரி. அதுதான் சொல்றது, பிரசன்ஸ் கேரியர். அவனுடைய சமத்தை கேரி பண்றதுக்கு ஒரு ஹார்ட் வேணும். அதான் பைபிள் கேக்குதுங்க நம்ம கேள்வி. நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயத்த மறைக்கவில்லையே, உங்களுக்கு எல்லாவற்றையும் நான் கற்று தந்திருக்கிறேனே. எல்லாருடைய ரத்த பழிக்கும் நீங்கி நான் சுத்தமாக இருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம்
நான் உங்களை இன்றைய தினம் சாட்சிகளாக வைக்கிறேன். என்னங்க சாட்சிகளா? நீங்க சாட்சிகளா உங்களை வச்சுட்டு நாங்க போயிடுவோம். நீங்க எப்ப சாட்சியா மாறுவீங்க? அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன வார்த்தை, நான் உங்களை எல்லாம் வச்சு என்ன பண்றேன், என் மேல எந்த ரத்தப்பழி வரக்கூடாது ஆண்டவர்கிட்ட வரும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன, ஆமா, ஆனா நீங்க எப்ப சாட்சியா மாறுவீங்க? விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? So your life is so meaningful. அதுதான் நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கணும். லார்ட், என்னோட கெப்பாசிட்டியை நிரப்புங்க ஆண்டவரே. நீங்க உள்ள நுழையும் போது ஒரு பிரசன்ஸ் சார்ஜ் ஆகும். இது கேத்ரின் குல்மன் என்ற ஒரு அருமையான தாயார் இடத்துல இருந்த ஒரு பிரசன்ஸ். அவர்கள் எப்பொழுதுமே சொல்கிற வார்த்தை, அந்த ஆடிட்டோரியம், அந்த மீட்டிங் 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். என்னங்க கூட்டம் காலையில் என்னங்க 10 மணிக்கு ஓபன் ஆகும், அந்த டோர் ஓபன் பண்ணுவாங்க. ஆனா ஜனங்க என்னங்க 1 மணி நைட்டு 2 மணி நைட்டுக்கு காத்திருப்பாங்க, கம்பளிகளை போட்டு உட்கார்ந்து இருப்பாங்க. நம்ம வீட்டுல படுத்து கூட இருக்கலாம், ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க, கம்பளியை போட்டு காத்துன்னு இருப்பாங்க. டோர் ஓபன் எத்தனை மணிக்குங்க? காலையில 10 மணி ஓபன் பண்ற டோர். நம்ம 11 மணி 11:30 மணிக்கு வரோமா பிரேயருக்கு. ஆனா நம்ம உள்ள வந்துச்சுன்னா அந்த ஆடிட்டோரியம் சார்ஜ் ஆகும், பிரசன்ஸால சார்ஜ் ஆகும். உட்கார்ந்துட்டு இருக்கிற வேலையிலேயே சுகத்தை பெற்றுக்கொள்வாங்க, ஜனங்கள் விடுதலை பெற்றுக்கொள்வாங்க. என்ன ஒரு லைஃப்! இந்த விஷயத்தை பாஸ்டர் பெனினாயா கிட்ட கூட நான் உணர்ந்திருக்கேன். என்னங்க, எந்த மனுஷனும் குறையில்லைங்க, எல்லாரும் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுத் தருகிறவங்க, விசுவாசிக்கிறவங்க. டிவி ஜோஷ்வா என்ற ஒரு அருமையான தேவ மனுஷன், நான் கண்ட வரைக்கும் உலகத்திலே ரொம்ப பவர்ஃபுல் அபிஷேகம் கொண்டவன் அவர் தான் நான் நினைப்பேன். உலகத்திலே எத்தனோ பேர் வந்தாங்க, எத்தனை பேர், நம்ம தலைமுறைக்கு அவர் தான். ஆனா நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ரொம்ப பராக்கிரமசாலி, ரொம்ப என்ன ஜபம் பண்ணுவார் எனக்கு தெரியாது. என்னங்க காட்டுல போய் மலை மேல உட்கார்ந்துட்டு அழுது ஜபம் பண்ணுவாங்க, ஆண்டவரே உங்க சித்தம் செய்யணும், ஆண்டவரே உங்க சித்தம் செய்யணும், ஆண்டவரே. இதுதான் அவருடைய ஜபம். நான் அவர் கேட்டிருக்கிறேன், என்னன்னா இவர் ஜபம் பண்ணிக்கிறார் இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லா வர, உங்க சித்தம் செய்யணும், ஆண்டவரே உங்க சித்தம் செய்யணும், ஆண்டவரே. 3 நாள் 7 நாளைக்கு 21 நாளைக்கு 40 நாளைக்கு தண்ணி இல்லாத பேர் ஆண்டவரே ஆண்டவரே நாடு. ஆனா மலையில இருந்து கீழே இறங்கி வந்துட்டு பிறகு சபைக்குள்ள நுழைந்தா பிசாசுங்க சும்மா திணற வைக்குவாங்க. அந்த மாதிரி தேவ மனுஷன் நம்ம முன்னால என்ன பண்ணிருக்கிறான், வாழ்ந்து போயிருக்கிறாங்க. தேவஜனமே என்கவுண்டருக்கா ஒரு வாழ்க்கை இயேசுவுக்காக. நீ ஆண்டவருக்கு முன்பாக எப்படி வாழ போகிற? உன்னுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு என்ன மீனிங்ஃபுல்லா இருக்க போகுது? நீ செய்கிற ஒருமனப்பட்டு செய்கிற ஜெபம் அநேக ஜனங்களை தொடப்படணும், குடும்பங்களை தொடப்படணும். That is what God is looking for. நம்ம எல்லோருமே ஒருமித்து ஜெபிப்போமா? Shall we call upon the name of God? ஆண்டவருடைய நாமத்தை நாம் கூப்பிடுவோமா? ஆண்டவரே வரத்தினால கிருபையினால தயவினால என்னை நிரப்புங்க. I don't want to be a performer on a stage. நான் ஏதோ ஸ்டேஜ் மேல பர்ஃபார்மன்ஸ் பண்ற ஒரு நபர் நான் இருக்க கூடாது. ஆனா பலிபீடத்துல என்னை நான் அர்ப்பணித்த ஒரு மனுஷனை நான் மாற்றுவேன். ஒரு ஆமென் சொல்வீங்களா? பலிபீடத்துல என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். I don't want to impress people, but I want to impress God. நான் ஜனங்களை பிரியப்படுத்துகிற நாட்கள் மறைந்து போயிட்டு தேவனை பிரியப்படுத்துகிற இடத்துக்கு என்னை கொண்டு வாங்க தகப்பனே. ஒரு வாழ்க்கை இயேசுவுக்காக அது பூர்ணமாக பரிபூர்ணமாக வாழ்ந்து கடந்து செல்லும்படியாக எனக்கு கிருபை தாங்க. ஆண்டவரே என்னை வாட்ச்மேனாக மாற்றுங்க. தேவ சமூகத்தை போதுமே நாடுகிறவனாக என்னை மாற்றுங்க. தேவ சமூகத்தை தேடுகிறவனாக மாற்றுங்க. உங்க சமூகத்துக்காக இயங்குகிற ஆண்டவரே, எங்கே போவேன் உங்களுடைய சமூகத்துக்கு சொல்லி ஒரு கூட்டத்தை அலமோதி கொண்டிருக்கிறாங்க. ஆனா உங்களுடைய சமூகம் ஆண்டவரே எங்க மத்தியில் இருக்கிறது. தேவ ராஜ்யம் நம் நடுவில் இருக்கிறது வசனம் சொல்லுங்க ராஜா. We thank God, we thank God, we thank God. கேளுங்க தேவ ஜனமே, விடாதீங்க விடாதீங்க, கேளுங்க. ஒரு வாழ்க்கை இயேசுவுக்காக விடாதீங்க. அந்த அபிஷேகத்தை விடாதீங்க. அந்த பவர் ஆஃப் காட் விடாதீங்க. நீ செய்கிற ஜெபம் உன் வீட்டுல இருக்கிற யாருக்கோ ஒருத்தருக்கு ஒரு பெரிய விடுதலை சுகத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை தருவா. ஒருவேளை கேஸ் ஆயிருந்தா கேஸ்களை மாற்றி தருவா, வியாதிகளை மாற்றி தருவா. நீ செய்கிற ஒரு சிம்பிள் பிரேயர் அந்த சர்ச்சை ஒரு அக்கினி சுவாலையா மாற இயேசுவின் நாமத்தில். Don't lose your identity. 12 இருந்து ஆண்டவர் 11க்கு கொண்டு வருகிறார். 11 இருந்து ஆண்டவர் 8 கொண்டு வருகிறார். 8 இருந்து 3 கொண்டு போகிறார். 3 இருந்து அவர் தனித்திருக்கும்படியாக ஒருவராக முன்பாக எப்படி போகிறார் பாருங்க. ஆண்டவர் தாமே உங்களை அப்படிதான் கூப்பிட்டு இருக்கிறாரு. என் மகனே எனக்கு முன்பாக வா, எனக்கு முன்பாக வா. உன் மேல நான் பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறேன், எண்ணங்களை வைத்திருக்கிறேன். இன்னும் ஒரு மானி தாசாகிலும் விழித்திருந்து நீ ஜெபிக்க கூடாதான் கர்த்தர் கேட்டுக்கொண்டாரு. Church needs prayer.
Church needs prayer. சபைக்கு ஜெபம் அவசியம். தேவ ஜனமே, உன்னுடைய ஜெபங்களை கர்த்தர் மாற்றங்களை செய்வார். When you kneel down, heaven will respond. நீ முழங்கால் படித்தா பரலோகம் உன்னுடைய வார்த்தைக்காக வேலை செய்யும்படியாக, கிறிஸ்டியன் செய்யும்படியாக அவளோடு காத்து கொண்டிருக்கிறது. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரத்தை அருள் செய்வேன். உனக்கு எட்டாத காரியங்களை நான் செய்வேன். வரமில்லாதவர்களுக்கு ஜெபிக்கிற வரத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக, கிருபையை பெற்றுக் கொள்ளும்படியாக, இரக்கங்களை பெற்றுக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீதி வலது கரத்துகளை தாழ்த்தி ஒப்புகிறோம். முழுமையாக பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்லது கபரே. ஆமென், ஆமென். கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவாங்க. உற்சாகம்